வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்ற விஷயம் உலகத்தோட பல இடங்கள்லயும் காணப்படுது. நிலத்தடி நீர் குறையிற காரணத்தாலும், மரங்கள் அதிக அளவு வெட்டப்பட்டு வர்றதாலும், மழையோட அளவு குறையிறதால தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இப்போ இந்த பிரச்சனைக்கு விஞ்ஞானிகள் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிராஃபின் ஆக்சைடு அப்படின்ற பொருள் மூலமா கடல் நீரை குடிநீரா மாத்துறது மூலமா உலக அளவில் இருக்க தண்ணீர் தட்டுப்பாடை போக்க முடியும்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த கிராஃபேன் ஆக்சைடு ஒரு சவ்வு போன்ற பொருளா இருக்கு. இதை ஒரு வடிகட்டி மாதிரி பயன்படுத்துறது மூலமா எளிமையான முறையில் கடல் நீரை குடிநீரா மாற்ற முடியும்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க பல விஞ்ஞானிகள் இதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு இருக்கதாகவும், கூடிய சீக்கிரத்துல இது புழக்கத்துல வரும்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த கிராஃபேன் ஆக்சைடு அப்படின்ற பொருள்ல சின்ன சின்ன ஹோல்ஸை ஏற்படுத்தி அந்த ஹோல்ஸ் வழியா கடல் நீர் செல்றப்போ கடல் நீர்ல இருக்க சோடியம் குளோரைடு என்ற பொருள் கீழே உள்ள சென்று அமிழ்ந்து விடுகிறது. மேல நமக்கு சுத்தமான குடி தண்ணீர் கிடைக்குது. இதன் மூலமா 97% குடிநீரை உற்பத்தி செய்ய முடியும்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. பிபிசியோட கருத்து கணிப்புப்படி 2025 கிட்டத்தட்ட 14% மக்களுக்கு தூய்மையான தண்ணீர் கிடைக்காதுன்னு, பெரிய அளவில் தட்டுப்பாடு உருவாக போதுன்னு அவங்களோட ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த கிராஃபின் ஆக்சைடு என்ற பொருளை பயன்படுத்துறது மூலமா கடல் நீரை குடிநீரா மாற்றி பல தண்ணீர் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். யுஎஸ் சேர்ந்த பல விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை மேற்கொண்டுட்டு இருக்கதாகவும், கூடிய சீக்கிரத்துல இது மக்களுக்கு இடையே செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல கடல் நீரை குடிநீரா மாற்ற முடியும் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமா இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.